குட் ஈவினிங் காய்ஸ். இப்போ நம்ம எம்சிக்யூ ஒன்று எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். எம்சிக்யூ ஒன்று செய்யக்குள்ள நம்ம வந்து எந்தெந்த விஷயத்துக்கு நாங்கள் எப்படி நோட் பண்ணணும்னு சொல்லி பார்த்து ஒரு எம்சிக்யூ ஒன்று செய்வோம். சரியா? இப்போ ஒரு எம்சிக்யூ ஒன்று ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்று டவுட் ஒன்று கேட்டிருக்காங்க ஒரு எம்சிக்யூவில். என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து 2019 சரியா 2019 பாஸ்ட் பேப்பர் கேள்வி ஒன்று. அது என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னால் நான் அதை ஆட் பண்ணுவேன் உங்களுக்கு. அழிவடைந்த இருப்புக்களோட கிரயமும் இருப்பு நட்டமும் கேட்டிருக்காங்க. சரியா? எம்சிக்யூவில் இப்போ அழிவடைந்த இருப்புக்களோட கிரயமும் இருப்புண்ட நட்டத்தையும் கேட்டிருக்காங்க. இருப்பு நட்டம்னு சொன்ன என்னது? இருப்பு வீழ்ச்சி நட்டம் தெரியுதானே? இருப்பு வீழ்ச்சி நட்டம் அது. சரியா? இப்போ ஏதோ ஒரு தீ விபத்தோ ஏதோ ஒரு அழிகிறது பழுதாகிறது, சரியா, இதன் காரணமாக வாழ்தான் இருப்பு வீழ்ச்சி நட்டம். சரியா? அதான் நட்டம், அதான் கேட்டிருக்காங்க. அப்போ பார்ப்போம் கேள்வியை. நிறுவனம் ஒன்றின் களஞ்சியத்தில் 31/3/2019 ஏற்பட்ட தீயினால் அதன் இருப்புக்கள் முழுவதும் அழிவடைந்துள்ளன. 31/3/2019 முடிவடைந்த வருடத்துக்காக பின்வரும் தகவல்கள் தரப்பட்டுள்ளன. சரியா? பின்வரும் தகவல்கள் தந்திருக்காங்க. முதலாவது பாருங்க, 1/4/2019 உள்ளவாறான இருப்பு கிரயத்தில் எவ்வளவு? 750. கொள்வனவுகள் 1750, 3 சைபர்கள் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொள்வனவு திரும்பல் வெளித்திருப்பம். சரியா? அதே விளைவு 250. அப்புறம் விற்பனைகள்னு சொல்லி 2400. விற்பனை செலவுகள் எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 300. சரியா? இது என்னது? விற்பனை செலவுகள். அப்போ எனக்கு அந்த அனுப்பின ஸ்டூடெண்ட் என்ன கேட்டாங்கன்னு சொன்னால், இந்த விற்பனை செலவுகளை வந்து தான் அவங்களுக்கு டவுட். சரியா? விற்பனை செலவுகள்னா அவங்க விற்பனை கிரயம் மாதிரி நினச்சிட்டு இருந்திருக்காங்க. சரியா? விற்பனை செலவுகள்னு சொன்னால் விற்பனை கிரயத்துக்குள்ளே நாங்கள் அதில் பதியணுமா, கொள்வனவுல என்ன சரி செய்யணுமா, சரியா, அந்த மாதிரி ஒரு டவுட் ஒன்று. சரி பார்ப்போம் அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ அது கீழே ஒரு தரவு ஒன்று தந்திருக்காங்க பாருங்கள். இந்நிறுவனம் கிரயத்தில் 20% லாபம் வைத்து பொருட்களை விற்பனை செய்கிறதா. என்ன செஞ்சுருக்காங்க? கிரயத்தில் 20% லாபம் வச்சு பொருட்களை விற்றுருக்காங்க. அப்போ அங்கே விற்றுருக்காங்க தானே. இப்போ கிரயத்தில் தான் 20% லாபம் வச்சு பொருட்களை விற்றுருக்காங்க. அப்போ அங்கே இருக்க விற்பனை இருக்கே, அவங்க விற்பனை ஒன்று தந்திருக்காங்களே, அந்த விற்பனை எத்தனை வீதமாக இருக்கும்? அது வந்து என்னது? லாபம் சேர்த்து விற்பனை தாங்க இருக்குது. சரியா? லாபத்தை அந்த விற்பனைக்குள்ளே இருக்குது, லாபம் வந்து அந்த விற்பனைக்குள்ளே இருக்குது. அப்போ 20% லாபம் வச்சு விற்றுருக்காங்கன்னு சொன்னால் அந்த விற்பனை எத்தனை வீதம்? 120 வீதம். நார்மலாக எத்தனை வீதம்? 100 வீதம். அதில் 20% லாபம் வச்சு விற்றாங்கன்னு சொன்னால் 120 வீதம். அப்போ 120 வீதம் அங்கே இருக்க விற்பனையின் என்னது? பெருமதி. சரியா? அப்போ 120 வீதத்தை தலை என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் பிரிச்சுட்டு 100ஆல் பெருக்கினோம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன வரும்? கிரயம் வரும். சரியா? சரி பார்ப்போம். அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் விற்பனைகள் அதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து வந்து பாருங்கள், காப்புறுதி கம்பெனியானது 31/3/2019 உள்ளவாறான இருப்பு கிரயத்தின் 80 வீதத்தினை செலுத்துவதற்கு உடன்பட்டது. அப்போ 31/3/2019 அப்போ இறுதி இருப்பு. சரியா? இறுதியில் எவ்வளோ இருப்பு கிரயம் இருக்கோ அதில் 80 வீதத்தை தான் செலுத்துவாங்களாம். சரியா? அப்போ இருப்பு வீழ்ச்சி நட்டம் எப்படி ஏற்படும்? எப்படி? எங்களுக்கு எவ்வளோ அழிஞ்சிருச்சோ, சரியா, அழிவடைகிறது தானே. அப்போ அழிவடைஞ்சதுல சரியா கம்பெனி என்ன செய்யுது? எங்களுக்கு வந்து இப்போ தீவுன்னு ஏற்பட்டு தானே இது அழிவடைஞ்சிருக்கு. அந்த அழிவடைஞ்சதுல 80 வீதத்தை தான் கம்பெனி செலுத்துமா. அப்போ எங்கிட்ட இறுதியில் இருந்து இருப்பு இருக்கே அது தானே அழிவடைஞ்சிருக்கும். அதில் என்ன செஞ்சுருப்பாங்க? 80 வீதம் தான் கம்பெனி செலுத்துதான். அப்போ மீதி 20 வீதம் தான் என்னென்னு சொன்னால் நட்டம். மீதி 20 வீதம் தான் நட்டம். ஓகேயா? இருப்பு வச்சு நட்டம். இப்போ இது வந்து என்ன கேள்வி? அழிவடைந்து இருப்புன்ற கிரயம். சரியா? கிரயம். சரியா? அப்போ இறுதி இருப்பு என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் 31/3/2019. அப்போ இறுதி இருப்புன்ற கிரயம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரெண்டாவது என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் இருப்பு நட்டம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இருப்பு நட்டம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த இதுகளை வந்து இப்போ இந்த எம்சிக்யூக்கு வந்து நம்ம யோசிச்சுட்டு இருப்பாங்க நிறைய பேர். இப்போ நாங்கள் ஸ்பீடாக செய்யணும் எம்சிக்யூவை. அப்போ இது எங்கே எப்படி எந்த இடத்துல பதிகிறது அந்த மாதிரி டவுட்டெல்லாம் வரும். சரியா? இப்போ இது ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விற்பனையில் 20 வீதம் லாபம் வச்சு விற்றுருக்காங்க. அப்போ என்னது? விற்பனை கிரயம் அந்த மொத்த லாபம் அது வரைக்கும் உள்ள அந்த துண்டு என்னது? வருமான கூட்டில் விற்பனைகள். சரியா? அதில் வந்து விற்பனை கிரயத்தை நாங்கள் என்ன செய்கிறோம்? கழிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன வரும்? மொத்த லாபம் வரும். அந்த மொத்த லாபம் வரைக்குமான தரவுகளை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இதை செய்யணும். அப்போ இந்த மாதிரி கேள்வி வரக்குள்ள நாங்கள் என்ன செஞ்சிருவோம்? எல்லாத்தையும் வாசிச்சுட்டு நாங்கள் என்ன செய்வோம்? செஞ்சிடும். சரியா? அப்போ எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? விற்பனையில் வந்து என்ன செஞ்சுருக்கான்? 20 வீதம் லாபம் வச்சு விற்றுருக்காங்களாம். சரியா? அப்போ நாங்கள் எங்களுக்குள்ள என்ன செய்யணும்? விற்பனை எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2400 இருக்குது. சரியா?
அது என்ன செஞ்சிருக்கு 20 வீதம் லாபம் வச்சு வித்திருக்காங்கன்னு சொன்னா 120ஆல பிரிப்பீங்க பெருக்குவீங்க 100ஆல. சரியா? இப்படி செஞ்சீங்கன்னு சொன்னா எவ்வளவு வரும் கிட்ட பாத்தீங்கன்னு சொன்னா 2000. சரியா? இந்த 2000 என்னது கிரயம். இதுதான் விற்பனை கிரயம். சரியா? விற்பனை கிரயம்னா என்ன? அதனால தான் அவங்க அந்த வந்த டவுட் என்னன்னு கேட்டா விற்பனை செலவுகளை அவனை போடுவோமான்னு தான் கேட்டாங்க. சரியா? அப்ப அவங்களுக்கு விற்பனை கிரயம்னா என்னன்னு தெரிய வேணாம். முதல்ல விற்பனை கிரயம்னு சொன்னா என்னன்னா, நீங்க ஒரு கம்பெனி ஒன்று இருக்குன்னு வைங்களே, ஒரு கம்பெனி வந்து ஒரு பொருளை கொள்வனவு செஞ்சு என்ன செய்யும் விற்பனை செய்யும். சரியா? அப்ப மெட்டீரியல்ஸை வாங்குறது அதை என்ன செய்ய வேல்யூ ஒன்றும் என்னமோ ஆட் பண்ணி என்ன செய்வாங்க விற்போம். சரியா? அப்ப நம்ம ஒரு ஷாப் ஒன்று வச்சிருந்தோம்னா அப்படி தானே மெட்டீரியல்ஸ் எடுப்போம் திரும்ப விற்போம். சரியா? அப்ப கொள்வனவுகள் எல்லாம் என்ன செய்வாங்க விற்பாங்க. அதனாலதான் கொள்வனவுகள் எல்லாம் நாங்க விற்பனை கிரயத்துக்குள்ள அந்த இதுக்குள்ள பதிவோம் நாங்க. சரியா? அதனால தான் கொள்வனவு. அப்ப எதுக்கு அங்கால பதிவோம்னு சொல்லி நமக்கு தெரிய வேணாமா? சரியா? அதனால தான் இப்போ நம்ம என்ன ஆரம்ப இருப்புன்னு இருக்கு. அப்போ ஏன் ஆரம்ப இருப்பு விற்பனை கிரயத்துக்குள்ள வருது? ஆரம்ப இருப்பை நம்ம கொள்வனவோட கூட்டுவோம் தானே, அதுல இருந்து தானே நாங்கள் இறுதி இருப்பை கழிப்போம். அப்படின்ற டவுட் ஏன் வருது? இறுதி இருப்புனா என்னது? நாங்கள் விற்று எங்கிட்ட எஞ்சிய இருப்பு. அப்போ நம்மக்கிட்ட சும்மா நீங்கள் யோசிங்க, நம்மக்கிட்ட வந்து எத்தனை 10 மூடை அரிசி இருக்கு. சரியா? 10 மூடை அரிசி இருக்குது. ஏற்கனவே நம்மக்கிட்ட இருந்தது எவ்வளோ 2 மூடை இருக்குது. அப்போ மொத்தமாக எவ்வளோ 12 மூடை அரிசி. சரியா? நாங்கள் விற்றது எவ்வளோ 10 மூடையை தான் விற்றுருக்கோம். 12 மூடை இருக்குது, 10 மூடையை தான் விற்றுருக்கோம். அப்போ எங்கிட்ட இறுதியில் எவ்வளோ இருக்கும் 2 மூடை. விளங்குச்சா? இறுதியில் 2 மூடை. அப்போ இதெல்லாம் வந்து என்ன வரும்? அதுக்குள்ள கொள்வனவு அந்த இதுக்குள்ள வரும். அப்படின்னா நம்ம இருந்ததுகளை தான் நாங்கள் என்ன செய்ய போறோம் விற்கிறோம். இருந்தது நாங்கள் கொள்வனவு செஞ்சது இதுகளை தான் என்ன செய்ய போறோம் விற்போம். அப்போ இதுக்கான விடையடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஃபுல்லா அந்த வருமான கூட்டுல மேல் வர பகுதிகளை நீங்க போட்டீங்கன்னு சொன்னாலே விட வந்துடும். பாருங்க, விற்பனை. சரியா? விற்பனை போடணும். விற்பனை எவ்வளவு தந்திருக்காங்க 2400. சரியா? 2400. சரியா? அப்ப எங்களுக்கு திரும்ப எதுவும் தந்திருக்காங்களா தரவுல? இல்ல. அப்புறம் விற்பனையில நாங்க என்ன செய்வோம்? மொத்த லாபத்தை எடுக்கிறதுக்கு விற்பனை கிரயத்தை போடுவோம். சரியா? அப்ப விற்பனை கிரயம் என்ன? நான் மொத்த லாபம் வந்து இதுல எடுக்க தேவையில்லை. நாங்க கணக்குல மொத்த லாபம் எடுக்க தேவையில்லை. நான் வந்து அந்த உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்தா இருப்பு வீழ்ச்சி நட்டம் கேட்குறாங்க. அப்ப அந்த எந்த இடத்துல வந்து கேப்சர் பண்ணணும்னு சொல்லி விளங்கணும். உங்களுக்கு எங்க இருந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஈஸியா விளங்கணுமே, அதுக்காக நான் சொல்றேன். சரியா? அப்ப என்ன செய்வோம்? விற்பனை கிரயத்தை கழிப்பேன். உத்திருப்பது இல்லை, அதனால டிரெக்டா விற்பனை கிரயம் சொல்லி போடுவோம். சரியா? விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை கழிச்சிங்கன்னு சொன்னா என்ன வரும்? மொத்த லாபம் வரும். சரியா? விற்பனை சரியா கிரயம் போடுறேன். சரியா? விற்பனை கிரயம். ஓகே. அப்ப விற்பனை கிரயத்துல என்னென்ன வரும்? ஆரம்ப இருப்பு எங்க எவ்வளவு இருக்கோ அதை போடுவோம். ஏன்னா அதையும் நாங்க விற்க தான் போறோம். சரியா? அதையும் நாங்க வித்திருப்போம். இதுக்குள்ள அதையும் நாங்க வித்திருப்போம். அதுக்குள்ள சரியா? ஆரம்ப இருப்பு. சரியா? ஆரம்ப இருப்பு எவ்வளோ? அப்ப ஆரம்ப இருப்பு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு தந்திருக்காங்க 700. சரியா? எங்களுக்குள்ள போடுறேன் 750. ரைட். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கொள்வனவுகள். கொள்வனவு நாங்க ஏற்கனவே கொள்வனவு செஞ்சது என்ன செய்ய போறோம்? விற்க தான் போறோம். கொள்வனவு செஞ்சது என்னத்துக்காக? விற்கிறதுக்காக. வெளியே ஒன்று சேர்த்து விற்றா தான் எங்களுக்கு ப்ராஃபிட் வரும், அதுக்காக. சரியா? அப்ப கொள்வனவையும் நாங்க விற்பனை கிரயத்துல போடுவோம். சரியா? கொள்வனவுகள். கொள்வனவு எவ்வளவு? எங்களுக்கு 1750 ரூபாய் இருக்கு. சரியா? ரைட். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கொள்வனவு திரும்பல். கொள்வனவு திரும்பல்னா என்னது? வெளித்திரும்பல். வெளித்திரும்பலை நாங்கள் என்ன செய்வோம்? கொள்வனவுல இருந்து கழிப்போம். ஏன்? நாங்கள் வித்ததை என்ன செஞ்சுட்டாங்க? நாங்கள் திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்ப நாங்கள் கொள்வனவு செஞ்சதை நாங்கள் வித்துட்டோம். சரியா? அப்ப அதை என்ன செஞ்சுட்டாங்க? திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்ப என்ன செய்யும்? நாங்கள் கொள்வனவுல காட்டியிருப்போம், நாங்கள் இதை அனுப்பிட்டோம், நம்ம கொள்வனவுல காட்டிட்டோம் என்னது இதையும் நாங்கள் சேர்த்து தான் வித்துட்டோம்னு சொல்லி. ஆனா அது இல்லை, அது வந்து நமக்கு திருப்பி வந்துருச்சு. அதனாலதான் என்ன செய்ய போறோம்? கொள்வனவுல இருந்து கழிக்க போறோம் என்னத்தை? சரியா? வெளித்திருப்பத்தை. சரியா? வேணாத்தீனா அப்படின்னு போடுறேன். வெளி திருப்பம் எவ்வளவு? கணக்குல இருந்திருக்காங்க 250 வெளித்திருப்பம். சரியா? ப்ராக்கெட் பண்ணணும், மைனஸ் பண்ண வேண்டியது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு தந்திருக்காங்க விற்பனை செலவுகள். விற்பனை செலவுகள் வருமா? ஏன் விற்பனை செலவுகள் வராது? விற்பனை செலவுகள்னு சொன்னா என்னன்னா அவங்களுக்கு வந்து டவுட் அதுதான். விற்பனை செலவுகளை போடுறதா அப்படின்னு தான் கேட்டாங்க. விற்பனை செலவு வந்து அதுக்குள்ள வராது. ஏன்னு சொன்னா விற்பனை செலவுனா என்னது? நீங்க எல்லாமே செஞ்சு ப்ராஃபிட் எல்லாம் அனலைஸ் பண்ணி நீங்க பொருளை 2400 சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. சரியா? அப்ப நாங்கள் இந்த 2400 சொல்லி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவோம்?
நாங்கள் எங்களுக்கு பொருளை வாங்கக்குள்ள வந்த கிரயம் என்ன வாங்கக்குள்ள வந்த செலவு பொருளுக்கு நாங்கள் என்ன சரி ஒரு வெளியே ஒன்று சேர்த்துருப்போம், என்ன சரி ஒரு சின்ன பேக் ஒன்று போட்டோம், எங்களே ஒரு அரிசி மூட்டைக்கு நல்ல ஒரு பேக் ஒன்று போட்டு அந்த மாதிரி எல்லாம் செஞ்சோம்னு சொன்னால் அந்த செலவு அதெல்லாம் சேர்ப்போம் தானே. அந்த செலவெல்லாம் சேர்த்து தானே நாங்கள் அந்த ப்ரைஸை என்ன செஞ்சுருப்போம், ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். 2400 விற்றோம்னு சொன்னால் நமக்கு ப்ராஃபிட் ஒன்று வரும்னு சொல்லி. அதுக்கப்புறம் விற்பனை செலவுன்னு சொன்னால் ஏன் அதில் எட் பண்ண மாட்டோம்னு கேட்டால், விற்பனை செலவுன்னு சொன்னால் என்னன்னா நாங்கள் இப்போ எல்லாத்தையும் செஞ்சு இந்த 2400 சொல்லி அவனுக்கு சொல்லிட்டு யாருக்கு இதை வாங்குவானே வருந்தேன் நுகர்வோம், அவனுக்கு நாங்கள் சொல்லிட்டு என்ன செய்ய போகிறோம், இதை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்க போகிறோம். கொடுக்க போகக்குள்ள வரும் டெலிவரி செலவு இருக்குது தெரியுமா, டெலிவரி பண்ண போகிறோம் தானே அந்த பொருள். அப்போ வர செலவு தான் விற்பனை செலவு, விநியோகம், டெலிவரி அந்த செலவுகளை தான் சொல்கிறது விற்பனை செலவு. அப்போ அது எங்கே வரும், விற்பனை விநியோக செலவுல கீழே கழிக்கணும். முதலாவது கீழே நாங்கள் செலவுகளை கழிச்சு தெரியலாமல் எடுப்போமே அந்த இடத்துல போடணும். சரியா, அப்போ அது இதுக்குள்ள வராது. உங்களுக்கு வந்து டவுட் அதுதான். சரியா, அடுத்தது இவ்வளோ நாங்கள் பதிஞ்சிட்டோம். இப்போ எங்களுக்கு என்னது இவ்வளோதான் இந்த தரவு. இப்போ என்கிட்ட கேட்டது என்னது, இறுதி இருப்பு. அப்புறம் என்னது, இருப்பு வீழ்ச்சி நட்டம். இருப்பு வீழ்ச்சி நட்டத்தை ஏன் நாங்கள் இதுல இருந்து கழிப்போம், என்னது கொள்வனவுல இருந்து என்னத்துக்கு இருப்பு வீழ்ச்சி நட்டத்தை கழிப்போம். அப்போ அதே மாதிரி தான் என்னது, நாங்கள் பொருளை வித்துட்டோம். சரியா, அப்போ எங்கிட்ட அழிவடைஞ்சிருக்கு இருப்பு ஒன்று. அழிவடைஞ்சதுக்கு வந்து இன்னைக்குள்ள எங்களுக்கு நாங்கள் சேர்க்க போகிறதா, அழிவடைஞ்சது வந்து நாங்கள் வித்துருப்போமா, இல்லை அது அழிவடைஞ்சிருச்சு, அதை நாங்கள் விற்க போகிறது இல்லை, அது அழிவடைஞ்சிருச்சு. அப்போ அதனால அதை என்ன செய்யணும், ரிமூவ் பண்ணணும். இதே உட்சுமை கூலின்னு பாருங்களே, உட்சுமை கூலி. அப்போ நீங்கள் பொருளை கொண்டு வரதுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு பொருள் என்னது அரிசி மூடனே எடுங்க, அரிசி மூடையை கொண்டு வரீங்க, அதை என்ன செய்வீங்க, வெளியே ஒன்று சேர்த்து நீங்கள் விற்க போகிறீங்க, நீங்கள் ஒரு விலை ஒன்று வச்சு விற்க போகிறீங்க. அப்போ நீங்கள் கொண்டு வரக்குள்ள அதை லொரியில இருந்து உங்களோட ஷாப்புக்கு கொண்டு வருவாங்க தானே, கொஞ்சம் பேர் தூக்கிட்டு வருவாங்க தானே. அப்போ தூக்கிட்டு வர்றதெல்லாம் ஒரு 10,000 வைங்களேன், 10,000 கொடுத்துருக்கீங்க. எத்தனை அரிசி மூடை, ஒரு லொரி அரிசி மூடையை கொண்டாடுறதுக்கு 10,000 ரூபா கொடுத்துருக்கீங்க. நீங்கள் அந்த 10,000த்தையும் சேர்த்து விற்பீங்களா, விற்கக்குள்ள அந்த 10,000த்தையும் விற்கக்குள்ள அந்த 10,000த்தையும் அது கூட சேர்த்தா வைப்பீங்க, இல்லாட்டி சேர்க்காம வைப்பீங்க. நீங்கள் சேர்க்காம விற்றா உங்களுக்கு நட்டம். என்ன சொன்னால் 10,000 வந்து சும்மா என்னத்துக்கு பதிங்கன்னு தெரியும். அப்போ நாங்கள் ஒரு பொருளை விற்கக்குள்ள அதுக்கு முதல்ல நடந்த செலவுகள் எல்லாத்தையும் சேர்த்த வெளிவு, அதுக்கு என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் சேர்த்து தான் நாங்கள் விற்க போகிறோம். அதனால தான் என்ன செய்வோம், உட்சுமை கூலியை அதோட கூட்டுவோம், என்னத்தோட கொள்வனோட கூட்டுவோம். சரியா, அந்த மாதிரி இருப்பு வீழ்ச்சி நட்டத்தை நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டு தான் பொருளை விற்போம். இப்போ பொருளில் வந்து 10,000 இருப்புக்கள் வந்து நாங்கள் 10 மூடை அரிசியை வந்து விற்க போகிறோம். ஒரு மூடை கிழிஞ்சி இருக்குன்னு சொன்னால் ஒரு மூடையை நீக்கிட்டு தான் விற்போம். சரியா, ஒரு மூடையை நீக்கிட்டு தான் விற்போம். அப்போ இதுல இருந்து என்ன செய்யணும், கழிக்கணும். சரியா, அதுல இருந்து என்ன செய்வீங்க, கழிங்க. என்னத்தை, இருப்பு வீழ்ச்சி நட்டம். சரியா, எவ்வளவு கழிப்பம் தானே, எவ்வளவு தெரியாது, அதுதான் கேட்டிருக்காங்க தெரியாது. அப்புறம் என்ன வரும், கழிப்பம் என்னத்தை, இறுதி இருப்ப. அப்ப இறுதி இருப்பு எவ்வளவு, சரியா, இறுதி இருப்பு எங்களுக்கு எவ்வளவு தெரியுமா, தெரியாது, அதையும் தான் கேட்டிருக்காங்க. ரைட், அதையும் நாங்கள் போட்டுவோம். அப்ப இறுதி இருப்பு என்ன செய்வோம், கழிப்போம். இப்போ நான் என்னத்துக்கு இதை கண்டுபிடிச்ச விளங்குச்சா, இது என்னது, விற்பனை கிரயம். இப்போ இதெல்லாம் கூட்டி எனக்குள்ள இருந்து கழிக்கக்குள்ள விற்பனையிலிருந்து கழிக்கிறது என்னது, விற்பனை கிரயம். விற்பனை கிரயத்தை நீங்கள் என்ன செய்வீங்க, கழிப்பீங்கன்னா எனக்குள்ள போட்டுட்டேன், இதுல இருந்து எல்லாத்தையும் கழிச்சு தான் எடுக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு கிளியராக இருந்ததுக்கு எழுதுனேன். விற்பனை கிரயத்தை என்ன செய்யணும், விற்பனையில இருந்து கழிக்கணும். சரியா, விற்பனை சரியா கிரயம். சரியா, விற்பனை கிரயம் கழிப்பம். எவ்வளவு விற்பனை கிரயம் நமக்கு தந்திருக்காங்க, விற்பனை கிரயம் எவ்வளவு தந்திருக்காங்க, 2000. சரியா, 2000 விற்பனை கிரயம். விற்பனை கிரயத்துல தான் எவ்வளோ லாபம் வச்சு பொருளை வித்திருக்காங்க. அது விளங்குச்சு உங்களுக்கு, விற்பனை கிரயத்துல தான் பொருளை லாபம் வச்சு வித்திருப்பாங்க. இப்போ மொத்த லாபம் எனக்கு கேட்கல, மொத்த லாபம் கேட்டிருந்தா நீங்க எவ்வளவு கண்டுபிடிப்பீங்க, சரியா, சரி, மொத்த லாபம் கேட்டிருந்தா, மொத்த லாபம் சரியா கேட்டிருந்தா எவ்வளோ, 400. சரியா, அது கேட்டிருந்தா நாங்கள் என்ன செய்யணும், 400. ஏன்னா அதில் வச்சிருக்கிறது லாபம். சரியா, 400. அது விளங்கி தானே எப்படின்னு, இது 2400 இதை கழிச்சோம்னு சொன்ன விற்பனை கிரயத்தை 400. சரியா, அது என்ன மொத்த லாபம். அதை கணக்கில் கேட்டில்ல உங்களுக்கு, அப்படி ஒரு கேள்வி வரும், அந்த மாதிரி நிறைய இருக்கு MCQ. அப்படி கேட்டால் இதை தான் நாங்கள் போடணும். ரைட், இப்போ இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் கண்டுபிடிக்க இப்போ எங்கிட்ட இறுதியில் ஒரு இருப்பு இருக்கும் தானே, முதல்ல இது இந்த இறுதி இருப்பு தான் என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னால் தீயில அழிஞ்சிருக்கும். சரியா, அப்போ நாங்கள் இறுதி இருப்பு எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் தீயில அழிஞ்சது எவ்வளோன்னு சொல்லி நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எனக்கு இறுதி இருப்புண்ட கிரயம் தான் கேட்டிருக்காங்க. விளங்குச்சா, இறுதி இருப்புண்ட அழிவடைந்த இருப்புக்கள்ல கிரயம், இறுதியில் இருந்ததெல்லாம் அழிவடைஞ்சிருச்சு. சரியா, அதோட கிரயம் தான் கேட்டிருக்காங்க.
அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க, இதெல்லாம் கல் பண்ணிட்டே வாங்க. 2500 சரியா, 2500லேருந்து 250 போனுச்சுன்னா எவ்வளோ, 2250 சரியா, 2250. அப்போ 2250லேருந்து சரியா, இங்கே பாருங்க, இங்கனக்குள்ள இப்படி போட்டு இதை சும்மா செய்கிறேன். இங்கே எவ்வளோ 2200 சாரி 2200 அவங்க பார்த்துங்க. உங்களுக்கு வந்து இப்போ கணக்கு டைம் இதுக்கு போயிருக்கோம். இதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னால், நான் வந்து டீப்பாக இதை விளங்கிக்கணும். ஏன்னு சொன்னால், இது வந்து இந்த கேள்வியில் நமக்கு கேட்டிருக்கிறது என்னது, இருப்பு வீழ்ச்சி நட்டமும் இருப்புண்ட கிரயத்தை தான் கேட்டிருக்காங்க. இருப்புண்ட கிரயம்னு சொன்ன என்னது, இறுதி இருப்பு எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா. இறுதியில் எவ்வளோ இருப்பு நம்மக்கிட்ட கிரயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நட்டம் எவ்வளோ ஆணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விளங்குச்சா? அப்போ கம்பெனி என்ன செஞ்சிருக்கான், 80% தான் திருப்பி தந்திருக்கான். இவ்வளோ டீப்பாக விளக்கப்படுத்தினதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், மொத்த லாபம் கேட்பாங்க சரியா. அப்போ நாங்கள் மொத்த லாபத்தை முதல்ல கல் பண்ணி எனக்குள்ள சும்மா போட்டு வச்சுக்கிட்டோம் சரியா. விற்பனை கிரயம் எவ்வளோ 2000 சரியா. இப்போ பாருங்க, காப்புறுதி கம்பெனி என்ன செய்யுமா, எனக்குள்ள 2000 தானே இருக்குது. அப்போ எனக்குள்ள நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொன்னால், இந்த இறுதி இருப்பு எவ்வளோன்னு சொல்லி வரும் தானே. இறுதி இருப்பில் தான் என்ன நடந்திருக்கும், காப்புறுதி கம்பெனி திருப்பி உங்களுக்கு தந்த பிறகு மீதி தான் உங்களுக்கு நட்டமாக ஆகியிருக்கும். விளங்குச்சா? அப்போ நீங்கள் இதெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொன்னாலும் 2250 சரியா. 2250 எனக்குள்ள எங்கள்கிட்ட 2000 இருக்குன்னு சொன்னால், இறுதி இருப்பு எவ்வளவு சரியா, இருப்பு எவ்வளவு 250 சரியா, 250 சரியா. இது என்னது, இருப்புண்ட கிரயம், இருப்புண்ட கிரயம் சரியா, 250. இதுல காப்புறுதி கம்பெனி வந்து எவ்வளவு 80% தான் தரும். 80% தான் தரும். 100% என்னது நட்டம். 80% தான் தரும். 100% என்னது நட்டம். இப்ப பாருங்க எவ்வளவு 80%. 80% எவ்வளோ 200. அதுதான் காப்புறுதி கம்பெனி நமக்கு தரப்போகுது. அப்ப அதுதான் நம்ம இறுதி இருப்பா வச்சிருப்போம். விளங்குச்சா? இறுதி இருப்பா நம்ம எவ்வளவு வச்சிருப்போம் 200. அப்ப இறுதி இருப்பா நம்ம எவ்வளவு வச்சிருப்போம் 200. ஆனா நம்மகிட்ட எவ்வளோ இருந்துச்சு 250. அப்போ என்னத்தை கேட்குறாங்க, எவ்வளோ இப்போ இருக்குன்னு இல்லை, எவ்வளோ இருந்துச்சுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ இருந்துச்சு 250 சரியா. ஒரு விடையை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இது 200 இருந்தால் இருப்பு வீழ்ச்சி நட்டம் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ இவங்க தந்துட்டாங்களே, எவ்வளோ தராங்க 200 தானே தாராங்க. 200 தாராங்கன்னு சொன்னால் மீதி 50 தானே நட்டம் சரியா. மீதி 50 ரூபாய் தானே நட்டம். 200 தாராங்கன்னு சொன்னால் 50 தானே நட்டம். அப்போ அந்த 50 தான் எனக்குள்ள வரும். இப்போ நீங்கள் கேள்வி பண்ணி பாருங்க எவ்வளோ வருது 2250. 2250லேருந்து 50 இருப்பு வீழ்ச்சி நட்டத்தை கழிச்சுட்டு எவ்வளவு 2200 சரியா. 2200. 2200லேருந்து 200 கழிச்சா 2000 சரியா கிரயம். அப்போ இந்த தரவு தந்தாங்க தானே முதல்ல 2000னா எவ்வளோ 20% லாபம் வச்சு விற்கிதுன்னு சொல்லி அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு வந்தானே. அப்போ ஓகே இவ்வளோதான். அப்போ எப்படி ஒவ்வொரு கணக்கு செய்யும்போது ஒவ்வொரு எம்சிக்கும் இந்த எம்சிக்கு இவ்வளோ டைம் எடுத்து விளங்கப்படுத்த காரணம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு வந்து இதில் கேட்டது என்னத்தை இருப்புண்ட கிரயம்னு சொல்லி ஒன்று சரியா. இங்கனக்குள்ள எவ்வளோ இருப்பு இருந்துச்சு நான் கேட்டான் இல்லை. இங்கனக்குள்ள இருப்புன்னா எவ்வளவு இறுதி இருப்பு நம்மக்கிட்ட இப்போ இருக்க இருப்பு. காப்புறுதி கம்பெனி திருப்பி தந்தது தான் நம்மக்கிட்ட இருக்க இருப்பு. இதை தானே திருப்பி தருவோம் நம்மக்கிட்ட, இதானே திருப்பி தருவோம் நமக்கு. அப்போ இதுதான் நமக்கு இருக்க இருப்பு. அதே கேட்டாங்க இல்லை, அவங்க கேட்டாங்க இறுதி இருப்புண்ட கிரயம் எவ்வளோன்னு சொல்லி. அந்த டேட்ல இறுதி இருப்புண்ட கிரயம் எவ்வளோன்னு சொல்லி 250. அது 50 அழிவடைஞ்சது எப்படி, காப்புறுதி கம்பெனி 80% தந்ததாக சரியா. டோட்டலாக எல்லாமே அழிவடைஞ்சிருச்சு. ஆனால் காப்புறுதி கம்பெனி தந்துட்டாங்க. அப்போ இந்த இருப்பு வந்து நம்மகிட்ட இருக்கும். இது வந்து என்னது அழிவடைஞ்சது. அப்போ இதுதான் ஒன்றாவதுக்கான விடை. அப்போ ஒன்றாவதுக்கான விடை என்னது, எந்த விடைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது விடை சரியா. முதலாவது இருப்பு வீழ்ச்சி நட்டம் முதலாவது விடை சரியா. இதுதான் ஆன்சர், முதலாவது ஆன்சர் சரியா. ஃபர்ஸ்ட் ஆன்சர் சரியா. ஓகே, அப்போ இப்படி தான் செய்யணும். ஏன் இவ்வளோ பெரிய டீப் எக்ஸ்பிளனேஷன் சொன்னால் ஒவ்வொன்றா நாங்கள் விளங்கிக்கணும். இப்போ இதில் வந்து மொத்த லாபம் தேவையே இல்லை. அப்போ ஏன் போட்டோன்னா மொத்த லாபத்தை கேட்டால் என்ன செய்வீங்க, உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் சரியா. அடுத்த கேள்வியில் 2 கேள்வி வரலாமே. இப்போ இது வந்து 10வது 10ம் 11 கேட்டிருந்தா 11 நீங்கள் மொத்த லாபத்தை கேட்டிருந்தாங்கன்னு சொன்னால் செஞ்சிருப்பீங்க. காப்புறுதி கம்பெனி எவ்வளோ திருப்பி தந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தா செஞ்சிருப்பீங்க 200. இது ஓகே. அப்போ இது ஓகே. இப்போ நம்மக்கிட்ட காப்புறுதி தந்த பிறகு எவ்வளோ இருப்பு இருக்குன்னு கேட்டால் இதையும் எங்களுக்கு தெரியும். ஓகே, அதையும் நாங்கள் கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ இந்த விஷயத்தால தான் நாங்கள் என்ன செய்யணும், டீப்பாக இவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பிளனேஷன் இவ்வளோ பெருசு செய்ய தேவையில்லை.
2 மினிட்ஸில் இதை செய்யலாம். சரியா, 2 மினிட்ஸில் செய்யலாம். அந்த அளவுக்கு வரணும்னு சொன்னால் இவ்வளோ விளங்கியிருக்கணும். அப்போ நாங்கள் இதில் நிறைய விஷயம் படித்தோம். ஏன் சுமைக்குழிய கூட்டுறோம், ஏன் வெளி திரும்பலை கழிக்கிறோம், ஏன் இருப்பு வீழ்ச்சி நட்டத்தை கழிக்கிறோம். சரியா, இதுகளெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அப்போ இவ்வளவெல்லாம் கேட்கல, இவ்வளவெல்லாம் பார்த்ததுக்கு காரணம் என்ன, பாஸ் பேப்பரை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். சரியா, இதுதான் என்னது 2019 சரியா பாஸ் பேப்பரோட 10ஆவதுக்கு ஆன்சர் 1ஆவது.